السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல முதல் வீடியோல நம்ம மௌசூ சிஃபத்துனா என்ன அப்படின்றதும் எதுலலாம் சேமா வரும் அதோடைய சட்டம் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அப்ப மௌசூ சிஃபத்துனா ஒரு வார்த்தையை வர்ணிக்கணும், அத வர்ணிச்சு சொல்ற அந்த ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கும், ஒரு வார்த்தையை கொண்டு வர்ணிச்சிருப்போம். அப்ப ரெண்டு வார்த்தைகள் வரும். அந்த மௌசூ சிஃபத் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மன்னோரத்து நாயத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மௌசூ சிஃபத் நாலுத்துல நாலு விஷயங்கள்ல ஒரே மாதிரி வரும். அதோடைய ஹரக்கத்து, அதனுடைய எண்ணிக்கை, அது ஆண்பாலா பெண்பாலா, அது மாரிபாவா நக்கீராவா அப்படின்றதுல எல்லாம் சேமா வரும் அப்படின்னு சொன்னோம். அப்ப நேத்து ஆரம்பிக்கும் போது ஒரு வாக்கியமா எப்படி சொல்லுவோம் அப்படின்னு, பாடம் பெருசா இருக்கு, மனுஷன் நல்லவனா இருக்கான், வீடு தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாக்கியங்களா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, அது ஒரு செய்தியா சொல்லாம அது ஒரு தன்மையா நம்ம சொல்ல போறோம். இப்ப அத்தர்சு இருக்கு, அலிஃப்லாம் போட்டு அத்தர்சு. பாடம் பெரிதாக இருக்குன்னு சொன்னா கபீருன் அப்படின்னு நம்ம தன்வீன்ல வச்சு எழுதுறோம். ஆனா அப்படி இல்லாம அந்த கபீருன்றதையே தன்மையாக்கும் போது, அப்ப இது முக்ததா இது ஹபர் அப்படின்னு சொல்லி அத்தர்சு முக்ததா கபீர் ஹபர் அப்படின்ட்டு இருக்கு. எழுவாய் பயனிலை ஒரு சப்ஜெக்ட் அதோடைய செய்தி அப்படின்ட்டு இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கபீரை சிஃபத்தா மாத்த போறோம் இந்த வார்த்தைக்கு. அப்ப என்ன ஆயிரும், இந்த வார்த்தை மௌசூஃபுன்னு ஆயிரும். ஓகேவா? இத பத்தி தானே வர்ணிக்கிறோம், பெரிய பாடமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப தர்சுங்கிறது மௌசூஃபா மாறிடுது. அப்ப மௌசூஃப்னா பக்கத்துல இருக்க வார்த்தை, பக்கத்துலதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அதை வர்ணிக்கிற அந்த வார்த்தை சிஃபத்தா மாறிடுது. அப்ப நம்ம என்ன சொன்னோம், மௌசூஃபும் சிஃபத்தும் எல்லாத்துலயும் ஒண்ணு போல வரணும் அப்படின்னு. அப்ப இங்க என்ன ஆகும்னா, அலிஃப்லாம் போட்டு அத்தர்சு அப்படின்னு இருந்தா, இந்த கபீரும் எப்படி இருக்கு, கபீருன் அப்படின்னு தன்வீன்ல இருந்தது அல் கபீரு அப்படின்னு மாறிடும். ஏன் இங்க அலிஃப்லாம் போட்டிருக்கிறோம், ஏன்னா அத்தர்சு மௌசூஃப் அலிஃப்லாம்ல இருக்கு. அப்ப சிஃபத்தும் அலிஃப்லாம் போட்டு அல் கபீருன்னு போடுறோம். இப்படி போடுறதுனால என்ன, அத்தர்சு அல் கபீரு அப்படின்னு சொன்னா பாடம் பெருசா இருக்கு அப்படின்னு அர்த்தம் வராது, பெரிய பாடம் அப்படின்னு அர்த்தம் வரும். எப்படி வரும், பாடம் பெருசா இருக்குல்ல, பெரிய பாடம் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். ஓகே. ரிவர்ஸ்ல அர்த்தம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாடம் இருக்கு, கபீர் செகண்ட் இருக்கு, அர்த்தம் வைக்கல ரிவர்ஸ்ல. தமிழ்ல எப்படி சொல்றோம், பெரிய பாடம், அழகான ரோஜா, சிறிய மகன், அந்த மாதிரி பெரிய பாடம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மௌசூஃப் அரபில இருக்கும், சிஃபத் ரெண்டாவதா இருக்கும். தமிழ்ல சொல்லையில முதல்ல அந்த சிஃபத், அந்த தன்மை என்ன, அழகு, பெரியது, வெள்ளை அப்படின்னு சொல்லி அந்த சிஃபத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாடம் அப்படின்னு அந்த மௌசூஃப ரெண்டாவதா தமிழ்ல சொல்லணும். அப்ப டிரான்ஸ்லேட் பண்ணாலும் ரிவர்ஸ்ல வரும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இது பெரிய பாடம் அப்படின்றது ஒரு சென்டென்ஸா, இது ஒரு செய்தியோட இருக்கான்னு பார்த்தா இல்ல. பெரிய பாடம் அப்படின்னு சொல்றோம், அத பத்தி நம்ம செய்தி இனிமேதான் சொல்லணும். பெரிய பாடம் ஈஸியா இருக்கு, பாடம் பெருசுதான் ஆனா அது ஈஸியா இருக்கு அப்படி இனிமே என்னமோ ஒரு செய்தி இதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். சோ வெறுமனே மௌசூ சிஃபத் மட்டுமே ஒரு வாக்கியம் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு வார்த்தை, அதை வர்ணிக்கப்படுற இன்னொரு வார்த்தை, அது மட்டும்தான் இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்க அல் பைத்து பஈதுன் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அல் பைத்து அலிஃப்லாம் போட்டிருக்கு, அதை பற்றிய செய்திய நம்ம தன்மீன் போட்டு கொடுத்துருக்கோம், தூரமா இருக்கு அப்படி சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், வீடு தூரமா இருக்குன்னு சொல்லல, ஒரு இடம் சொல்றாங்க, ஐயோ அது தூரமான வீடாச்சே, அது இங்க இருந்து தூரமான வீடா இருக்குமே அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்ப என்ன செய்யணும், அல் பைத்துன்றத மௌசூஃபா நான் வச்சு அதுக்கு அந்த பஈதுங்கிறத செய்தியா இல்லாம, தூரமா இருக்கு அப்படின்னு செய்தியாக இல்லாம சிஃபத்தாக, தன்மையாக, ஒரு பண்பா நான் என்ன செய்யறேன், அத வர்ணிக்க போறேன். அப்ப நான் என்ன செய்வேன், அந்த பஈத, அந்த அல் பைத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி அலிஃப்லாம் போட்டு அல் பைத்து அல் பஈது, தூரமான வீடு, ஹாலிதுடையது, அந்த மாதிரி ஏதோ சொல்ற, தூரமான வீடு பாகிஸ்தான்ல இருக்கு அப்படி ஏதோ ஒண்ணு சொல்ல போறேன். செய்தி இன்னும் சொல்லல, வெறும் முக்ததா மட்டும், சப்ஜெக்ட் மட்டும்தான் இங்க இருக்கு. எப்படி ரசூலுல்லாஹி அல்லாவுடைய தூதர், இது ஒரு சென்டென்ஸ் கிடையாது. முகம்மது அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொன்னோம், இல்ல அல்லாவுடைய தூதர் மக்காவில் பிறந்தார், அப்படி ஏதோ ஒரு செய்தியை நம்ம
சப்ஜெக்ட் தேவைன்னா சப்ஜெக்டையோ இல்ல செய்தி தேவைன்னா செய்தியவோ நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி இப்ப தூரமான வீடுன்னு வச்சிருக்கோம். இப்ப நான் இதுக்கு முன்னாடி இந்த தூரமான வீடுன்றதுக்கு முன்னாடி ஹாதான்னு போடுறேன்னு வைங்க. ஹாதல் பைத்து பஈது, இது தூரமான வீடு அப்படின்னு வரும். ஓகேவா? இது தூரமான வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப ஹாதான்றது சப்ஜெக்ட், அல் பைத்துல் பஈதுங்கிறது மௌசூ சிஃபத் சேர்ந்து ஒரு கபரா செய்தியா வாக்கியம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இந்த மௌசூ சிஃபத் மட்டுமே ஒரு வாக்கியம் இல்லைங்கிறத மட்டும் விளங்கிக்கங்க. அடுத்து அல்வலது சகீரு, சிறுவன், பையன் வந்து சின்ன பையனா இருக்கான், சிறுவனா இருக்கான். அப்ப மகன் சிறுவனாக உள்ளான் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப நான் எப்படி சொல்ல போறேன்? சிறுவனா இருக்கான் அப்படின்னு சொல்லல, குட்டி பையனா இருக்கான்னு சொல்லல, சிறிய பையன் அப்படின்னு சொல்றேன். பையன் சிறியவனாக இருக்கான்னு சொல்லாம சிறிய பையன். எனக்கு 2 பசங்க, பெரிய பையன் ஒருத்தன், சின்ன பையன் ஒருத்தன் அப்படி சொல்றோம்னா, அப்ப அந்த சின்ன பையன் எப்படி சொல்லணும்? அல் வலது, இது அலிஃப்லாம் போட்ட மாதிரியே அஸ்ஸகீரு அப்படின்னு போடுறோம். ஓகேவா? அலிஃப்லாம் போட்டு தான் எழுதணும் கிடையாது. அல் வலது அலிஃப்லாம்ல இருந்தா சகீரும் அலிஃப்லாம்ல வரும் அப்படிங்கறதுதான் இங்க விஷயம். இப்போ ஒருவேளை அலிஃப்லாமே போடல, ஒரு மனிதர், ஓகே, ஏதோ ஒரு மனிதர், அவரை பத்தி பேசுனா சிஃபத்தும் என்ன செய்யும்? அலிஃப்லாம் போடாம தான் வரும். நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க ஏன் அலிஃப்லாம் போட்டோம்னு கேட்டா நமக்கு போடுறதுக்கான தேவை இருந்திருக்கலாம். அதனால நம்ம அலிஃப்லாம் போட்டனால இதோடைய சிஃபத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அலிஃப்லாம் போட்டே எழுதியிருக்கோம். அலிஃப்லாம் போட்டே தான் எழுதணுமான்னு கேட்டா அது நம்ம விருப்பம். ஏதோ ஒரு வீடு தூரமா இருக்கணும்னு சொல்லலாம். குறிப்பிட்ட அந்த வீடு தூரமா இருக்குது அப்படிங்கறது அந்த தூரமான வீடுன்னு சொல்லலாம். இல்ல ஏதோ ஒரு தூரமான வீட்டுல இருக்கானா, அப்படி ஏதோ ஒரு அப்படின்ற அர்த்தத்திலையும் நம்ம சொல்லிக்கலாம். அப்ப அந்த அலிஃப்லாம் போடுறதா வேணாமாங்கிறது என்னது? நம்மளுடைய விருப்பம். அதே போல டிரான்ஸ்லேஷன்ல இருந்தா நம்ம கண்டிப்பா அத அலிஃப்லாம் போடணுமா போடக்கூடாதுன்னு டிரான்ஸ்லேஷனை பார்த்து அந்த வீடா அல்ல ஒரு வீடா அப்படின்னு பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். அப்ப இப்ப ஏதோ ஒரு மனிதர், இப்ப மனிதர் நல்லவரா இருக்காருன்னு சொல்றோம். ஆனா இப்ப வந்து அது ஏதோ ஒரு மனிதர், இப்ப பஸ்ல போறோம், ஏதோ ஒரு நல்ல மனுஷன் நமக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டாருன்னு வைங்க, நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்ப சொல்றோம் ஒரு நல்ல மனிதர் நீ என்ன பஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு நல்ல மனிதர். அப்போ ஒரு மனிதர் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க அரபில. ஒரு மனிதருக்கு என்னது? ரஜுலுன். அலிஃப்லாம் போட்டா அந்த மனிதர்னு ஆயிரும். ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்ல போறீங்க. அப்ப ரஜுலுன், அவருடைய தன்மை என்னவா இருந்தது? நல்லவராய் இருந்தாரு. அப்ப சாலிஹுன் அப்படின்ற தன்மை. அப்ப இந்த ரஜுலுன் என்ன ஹரக்கத்துல என்ன அலிஃப்லாம் தன்மையில இருக்கோ அதே மாதிரியே சாலிஹுன்னு போடுறாங்க. இப்ப ரஜுலுன் சாலிஹுன், ரஜுலுன் சாலினா ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு. அந்த ஒரு எங்க இருந்துங்க வந்துச்சுன்னு கேட்டா இந்த தன்மையில இருந்து தான் வந்துச்சு. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல அல் கிதாபு முஃபீதன், புத்தகம் பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறோம். புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த புக்கு படிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி சொல்லல. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி சொல்றோம். ஆனா இப்ப ரெண்டாவது எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான புக் ஒண்ணு படிச்சேன்பா அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த புக்க பத்தி உங்களுக்கு தெரியும், பட் இன்னொருத்தருக்கு தெரியாதுங்கும் போது அவங்களுக்கு அது ஒரு அறியப்படாத விஷயமா இருக்கும்போது, ஒரு யூஸ்ஃபுல்லான புக் ஒண்ணு படிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, கிதாபுன், ஆக்சுவலா இங்க தன்வீன் வரும். கிதாபுன் முஃபீதுன், அலிஃப்லாமே போடாம எழுதணும். ஒரு பயனுள்ள புத்தகம் நல்ல ஆசிரியருக்கு சமம் அப்படி ஏதோ ஒண்ணு சொல்ல போறேன்னு வைங்க. ஒரு பயனுள்ள புத்தகம் கிதாபுன் முஃபீதுன் அப்படின்னு சொல்லணும். அதே போல அல் பைத்து ஜய்யிதுன், வீடு நல்லா இருக்கு. வீடு எப்படிங்க இருக்கு? வீடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு வைங்க. அல் பைத்து ஜய்யிதுன் அப்படிங்கிறோம். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? வீடு நல்லா இருக்குன்னு இந்த ஜெய்யித செய்தியா சொல்லல, அதோடைய சிஃபத்தா சொல்ல போறோம். அப்ப சிஃபத்தா சொல்லணும்னா என்ன பண்ணணும்? இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதை மாத்தணும். ஓகேவா? அப்ப இப்ப நம்ம வந்து குறிப்பிட்ட வீடு அப்படின்னு சொல்லும்போது இங்க போட்ட மாதிரி அல் பைத்து அல் பஈது அப்படி போடலாம். இப்ப ஏதோ ஒரு வீடு, இன்னைக்கு ஒரு நல்ல வீடு ஒண்ணு பார்த்துட்டு வந்தேன் அப்படி சொல்றப்ப வீடு பார்க்க போறோம். சொல்றேன் இன்னைக்கு 2, 3 இடத்துல பார்த்தேன், ஒரு வீடு நல்ல வீடா இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு வீடு ஏதோ ஒரு அந்த 4, 5 வீடுகள்ல ஏதோ ஒரு வீட நம்ம என்ன சொல்றோம்? அது ஒரு நல்ல வீடு அப்படின்னு சொல்லும்போது பைத்துன் அலிஃப்லாம் போடாம பைத்துன் ஜெய்யிதுன் அப்படி நீங்க ஏதோ ஒருன்ற அர்த்தத்துல சொல்ற இடத்துல அரபில இங்க அலிஃப்லாம் போடக்கூடாது. சோ நீங்க சொல்லும் போதே ஏதோ ஒருன்ற அர்த்தத்துலதான் வருது அப்படின்னா கண்டிப்பா அரபியில நீங்க தன்வீன் போட்டு எழுதணும்.
அப்ப இதை தன்வீன் போட்டு எழுதுனீங்கன்னா இதோடைய சிஃபத்தான ஜெய்யிதும் என்னதான் செய்யும், தன்வீன் போட்டுதான் இருக்கும். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மாரிஃபா நக்கிரா அப்படின்ற ஒரு விஷயம் மௌசூஃப் எப்படி நம்ம சொல்ல நாடுறோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த சிஃபத்தை நம்ம போட்டுக்கிறணும். அது அலிஃப்லாமோ தன்வீனோ நம்ம போட்டுக்கிறணும். அப்ப இந்த ஒரு விஷயம் மௌசூ சிஃபத் சேமா இருக்கும். ஓகேவா? சோ குரான்ல இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இன்ஷால்லா பார்ப்போம். சோ அப்ப நெக்ஸ்ட் விஷயம் மௌசூ சிஃபத் சேமா வர்றது என்ன அப்படின்னா, ஆண்பால் பெண்பால்ல மௌசூ சிஃபத் சேமா வரும். அப்ப ஓகே, அப்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரஜுலு சாலிஹும் நல்ல மனிதர் நம்ம சொன்னோமா, அப்ப இது ரஜுலுங்கிறது ஆண்பால், சாலிஹுங்கிறது ஆண்பாலா இருக்கு. ரஜுலு சமீனு குண்டான ஒரு ஆளு, ஒருமனான மனுஷன். ஓகே, குறிப்பிட்ட அந்த ஆளை பத்தி பஸ்ல இன்னைக்கு ஒருத்தர் ஏறினாரு, அப்படி குண்டுடின்னு இருந்தாரு, சரியான குண்டான மனுஷனா இருந்தாரு அப்படி சொல்றோம். அப்ப அந்த பஸ்ல பார்த்த அந்த நபரை பத்தி தான் நம்ம பேசுறோம் போது அந்த மனிதர், அப்ப அவரு ஆண்பால்ல இருக்கிறதுனால சமீனுன்றது என்ன இருக்கு, சிஃபத்தம் ஆண்பால்ல இருக்கு. அதே போல அல் வலதுல் முஅத்தபு ஒழுக்கமான பையன் நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த பையன் ரொம்ப ஒழுக்கமான பையனா இருக்கா. அப்ப அந்த பையன்ங்கிறது ஆண்பாலா இருந்தா முஅத்தப் அப்படின்ற அந்த வார்த்தையும் ஆண்பால ஒழுக்கம் உள்ளன்ற அந்த வார்த்தையும் ஆண்பாலா இருக்கணும். இதுல சாலிகன்ற வேர்டு உங்களுக்கு தெரியாத வேர்டோ இல்ல சமீன் முஅத்தப்லாம் தெரியாத வேர்டா இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேபிள்ல இருக்கிறது மட்டும்தான் நியூ வேர்ட்ஸ் அப்படி இல்ல. சில உதாரணங்கள் நம்ம நடத்தையிலே நல்ல மனசுல பதி. அப்ப அந்த மாதிரி சில உதாரணங்களை இங்கேயே தான் நம்ம கொடுப்போம். அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தாராளமா இங்க வச்சே படிச்சுக்கிறேன். எக்ஸாம்ல மேபி கேட்கலாம், அதுக்காக சொல்றேன். அடுத்தது இப்போ ஒரு பெண்ணை பற்றி நம்ம பேச போறோம். அவங்கதான் மௌசூப், அவங்கள பத்தி தான் வர்ணிக்க வரும். அழகான பாப்பா அப்படி சொல்றோம். அப்ப சொல்லும்போது அப்ப பாப்பா அந்த பொண்ணு அப்படிங்கும்போது அது ஒரு பெண்பால் வார்த்தைனா அதோட சிஃபத்தை பெண்பால் ஆക്കാം. அது எப்படிங்க ஒரு வார்த்தை பெண்பால் ஆக்குறதுன்னா தாமரபுத்தா போட்டுதான், வேற எந்த அடையாளத்தையும் வச்சு ஒரு வார்த்தையை பெண்பாலெல்லாம் மாத்த முடியாது. தாமரபுத்தா போட்டு மட்டும்தான் பெண்பாலா மாத்த முடியும். இப்போ ஒரு ஏழை சிறுமி, ஓகே, நான் வந்து இன்னைக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை சிறுமியை பார்த்தேன், பார்க்க பாவமா இருந்துச்சு. அந்த ஏழை சிறுமிக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஏழை சிறுமியை பார்த்தேன் அப்படி சொல்லையில என்ன செய்யறோம், பின்துன் ஃபகீரத்துன், ஃபகீர்னா ஆண்பால், ஃபகீரத்துன் அப்படின்னா பெண்பால். ஒரு ஏழை சிறுமி அப்படின்ட்டு வரும், பின்துன் ஃபகீரத்துன். அடுத்து அந்த ஏழை சிறுமிக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வோம் அப்படி சொல்லும்போது அந்த ஏழை சிறுமி, அப்ப மறுபடியும் அதே ஆளை பத்தி பேசையில அலிஃப்லாம் போட்டு குறிப்பிட்ட அறியப்பட்ட மாரிஃபாவா நம்ம மாத்துறோம். அப்ப என்ன ஆகுது, அலிஃப்லாம் போட்டு இங்க தன்வீன் போயிருது. அப்ப இந்த அல் பின்துன் மாறினா அதோடைய சிஃபத்தும் மறுபடியும் என்ன செஞ்சிடும், அலிஃப்லாம் போட்டு தன்வீன் நீக்கப்பட்டு நக்கிராவா மாறி, நக்கிரால இருந்து மாரிஃபாக்கா மாறிடும். அப்ப பின்துன் ஃபகீருன் ஃபகீரத்துன் அப்படின்னா முதல் விஷயம் அது ஆண்பால் பெண்பால்ல சேமா இருக்கு. பின்த்து பெண்பால், நக்கீரா இது ஃபகீர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பெண்பாலா மாத்திட்டோம். காரணம் அது அப்படியே சிஃபத், ஏழைன்ற அந்த தன்மை அந்த பாப்பாட்ட இருக்குங்கும் போது நம்ம அந்த தன்மைய அந்த பெண்பாலுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டோம். இன்னொன்னு என்ன செய்யறோம், அலிஃப்லாம் தன்வீன்ல சேமா இருக்கு. ஒண்ணு ரெண்டுக்குமே அலிஃப்லாம் போட்டு அல் பின்துல் ஃபகீரத்துன்னு போடுறோம், இல்லைன்னா ரெண்டுலயுமே அலிஃப்லாம் இல்லாம பின்துல் ஃபகீரத்துன்னு போடுறோம். அப்ப இதுல எப்படிங்க யூஸ் பண்ணணும்னு கேட்டா நம்ம யூஸ் பண்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏழை சிறுமியை பார்த்தேங்க இல்ல அது ஏதோ ஒரு புள்ள அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது நம்ம அவளை பத்தி பேசல அந்த குறிப்பிட்ட பிள்ளைய பத்தி தான் பேசுறோங்கும் போது அங்க எதுவும் மாரிஃபாவா மாறிடுது. அடுத்து நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு அழகான ஊருக்கு போனேன், ஒரு அழகான நகரத்துக்கு போனேன் அப்படி சொல்லி ஒரு சூப்பரான சிட்டிக்கு நான் போனேன் அப்படி சொல்லும் போது சிட்டிக்கு பொதுவா அரபியில மதீனா அப்படின்னு சொல்லுவாங்க. ரசுல்லாவுடைய இடத்த மதீனா நம்ம ஏன் சொல்றோம், ரசுல்லா வாழ்ந்த அந்த இடத்த ஏன் மதீனா மக்கா மதீனா ஏன் அதை மதீனா சொல்றோம்னா அந்த ஊர் பேர் ஆக்சுவலா யஸ்ரிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதுக்கு பிறகு மதீனத்துர் ரசூல், நபியுடைய பட்டினம், அல்லாஹ்வுடைய தூதரின் பட்டினம், அல்லாஹ்வோட தூதரின் நகரம் அப்படின்னு பேர் வந்து மதீனத்துர் ரசூல், மதீனத்துர் ரசூல்ட்டு கடைசியில மதீனா அப்படின்னு ஆக்குனாங்க. பிற்காலத்துலதான் ரசூல்லா இருந்து வாழ்ந்த சஹாபாக்கள் இருந்த இடம்ங்கிறனால ஒளி பொருந்திய மதீனா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், அல் மதீனத்துல் முனவ்வரா, மக்கா முக்கர்ரமா, சங்கை மிகு மக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்களுக்கு நம்ம சிறப்பா வந்து ஒரு தன்மையை வந்து என்ன செய்யறோம் சொல்றோம். அப்ப அல் மக்கா மக்கத்துல் முகர்ரமத்து அப்படின்ற வார்த்தை ஒரு மௌசூப் சிபத், அல் மதீனத்துல் முனவ்வரத்து மௌசூப் சிபத், அந்த ஊருக்கு ஒரு தன்மையை நம்ம சொல்றோம். ஜென்ரலா மதீனா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சிட்டி, சென்னை ஒரு சிட்டி, மதுரை ஒரு சிட்டி, அந்த மாதிரி
சிட்டி அப்படின்றத நம்ம குறிக்கிறதுக்கு என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். அப்ப மதீனத்துன் ஒரு ஊருக்கு, அப்ப ஒரு நகரம் மதீனத்துன் அழகான அப்படின்னு சொல்லல. மதீனா ஆண்பால்னா நம்ம ஜமீல் அப்படின்னு போடலாம். இப்ப மதீனா பெண் பால், அப்ப ஜமீலத்துன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், பெண் பால் அடையாளத்துல போடுறோம். அதே மாதிரி ஒரு விசாலமான பூமி, பூமி தரை நிலம் எல்லாத்துக்குமே அருதுன் அப்படின்ற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப பூமிக்கு அருதுன் ஒரு பூமி, அருதுன் அது விசாலமா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, பூமி விசாலமா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்ன செஞ்சிருக்கோம், அலிஃப்லாம் போட்டீங்க. அல் அருது இங்க தன்வீன் போயிருக்கோம். அல் அருது வாசியாத்துன் பூமி விசாலமா இருக்கு அப்படி சொல்லிருப்போம். ஆனா விசாலமான பூமி இல்ல, விசாலமான பூமியை படிச்சிருக்கான் அப்படி சொல்றோம். அப்ப அருதுன் வாசிஅத்துன் இது எங்க பெண்பாலா வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த அருதுன்ற வார்த்தை பெண்பாலா தான் அரபுகள் பயன்படுத்துறாங்க. எந்த ஒரு அடையாளம் அர்த்தம் எதுவும் வரல. ஆனா அருதுன்ற வார்த்தை குரான்ல அல்லாவுமே பெண்பாலை தான் பயன்படுத்தணும். அப்ப அருதுன் வாசிஅத்துன் விசாலமான பூமி, விசாலமான தரை, விசாலமான நிலம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம், மௌசூப் சிஃபத் அலிஃப்லாம் தன்வீன் அதுல சேமா வரும், அதாவது மாரிஃபா நக்கிரால சேமா வரும். இன்னொன்னு பார்த்தது ஆண்பால் பெண்பால்ல சேமா வரும். அப்ப இந்த ஆண்பால் பெண்பால்ன்றதை டிசைட் பண்றது அந்த மௌசூப் தான். யாரை வர்ணிக்கிறோமோ அல்லது எதனை வர்ணிக்கிறோமோ, அந்த வீடோ மரம் செடி கொடி பாடம் அப்படின்னு சொல்லி எதை வர்ணிக்கிறோமோ அது ஆண்பாலா இருந்தா சிஃபத் ஆண்பால், அந்த வர்ணிக்கப்படுற மௌசூப் பெண்பாலா இருந்தா அந்த சிஃபத் பெண்பால், அவ்வளவுதான். சோ இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மௌசூப் சிஃபத் இது மட்டுமே ஒரு சென்டென்ஸ் கிடையாது. நல்ல மனிதர் அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸ் கிடையாது. நல்ல மனிதர் நின்றுகிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லணும், செய்தி நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். ஒண்ணு மௌசூப் சிஃபத்தை முக்ததாவா வச்சு அதுக்கு ஒரு ஹபர் கொடுக்கணும், அல்லது அல்லது இந்த மௌசூப் சிஃபத்தை செய்தியா வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு முக்ததா இருக்கும், இந்த மௌசூப் சிஃபத்தை செய்தியா வச்சு சொல்லுவாங்க. அப்ப அதுக்குதான் இப்ப பிராக்டிஸ். இப்ப இந்த முக்ததா மௌசூப் சிஃபத்தை ஃபுல்லாவே முக்ததாவா வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், சொல்ல போறோம். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா அர் ரஜுலு, அர் ரஜுலு சாலிஹு நல்ல மனிதர், அவரை பத்தி செய்தி என்ன, அவர் நல்ல மனுஷன் நின்றுகிட்டு இருக்காரு, யாரா இடம் கொடுங்கப்பா அப்படி சொல்றோம். அப்ப நல்ல மனிதர் நின்று கொண்டிருக்கிறார் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி வரும். அதுவே அர் ரஜுலு சமீனு பருமனான மனுஷன். சரி இப்ப அவன் என்ன பஸ்ல போய்கிட்டு இருக்கான், நடந்து போய்கிட்டு இருக்கான், ஏதோ ஒரு செய்தி நம்ம கொடுக்கணும். அப்ப இப்ப சிங்கிள் வேர்ட்ல சொன்னா கசீரும் குட்டையாகும். பெரும்பாலும் குண்டா இருக்கிறவங்க பெரும்பாலும் கொஞ்சம் ஷார்ட்டா தெரிவாங்க. அவங்க ஷார்ட்டா இல்லைன்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு ஷார்ட்டா தெரிவாங்க. அப்ப அர் ரஜுலு சமீனும் பருமனான மனிதன், கசீருன் அவங்க குட்டையா இருக்காங்க அப்படி இது செய்தி. அப்ப செய்தி இப்ப குட்டைன்றதும் ஒரு தன்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்டா தன்மைதான். ஆனா இந்த இடத்துல நம்ம தன்மையாக சொல்லல, ஒரு செய்தியாத்தான் சொல்றோம். இப்ப குட்டையான மனிதன் அப்படி சொல்லல, பருமனான மனுஷன் குட்டையா இருக்காருன்னு சொல்லல. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மௌசூப் சிஃபத்து எப்படி சேமா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ஹபரை கொடுக்கணும். அப்படி ஆப்போசிட்டா இப்ப மௌசூப் அலிஃப்லாம் போட்டு மாரிஃபாவா இருக்கு, அப்ப அதோடைய சிஃபத்தும் அலிஃப்லாம் போட்டு மாரிஃபாவா இருக்கு. அப்ப இது மாரிஃபால இருக்கு, முக்ததா மாரிஃபால இருக்கு. ஹபர் எப்படி இருக்கும், நக்கீராவா இருக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுல அர் ரஜுலுன்னு ஒரு வேர்டு இருக்கு, சமீனுன்னு ஒரு சிஃபத் இருக்கு, கசீரன் ஒரு சிஃபத் இருக்கு. அப்ப இதுல எதுதான் ரஜுலுக்கான சிஃபத்துன்னு கேட்டா, எது ரஜுல் அந்த மௌசூஃபுக்கு ஒப்பாக ஹரக்கத்துல ஆண்பால் பெண்பால்ல அலிஃப்லாம் தன்மீன்ல எல்லாம் எது ஒப்பா இருக்குன்னு பார்க்கணும். பெரும்பாலும் ஹபரும் என்ன செய்யும், ஆண்பால் பெண்பால்ல சேமா தான் வரும். சோ ஹரக்கத்துன்ற விஷயத்திலயும் சேமா தான் வரும். அப்ப எப்ப மாற்றம் வரும் அப்படின்னா இந்த மாரிஃபா நக்கீராலதான். அப்ப சமீனுங்கிறது ரஜுல் மாதிரியே அலிஃப்லாம் போட்டிருக்கு, அப்ப இது என்னதுதான் மௌசூஃப் தான். ஆனா கசீருங்கிறது அலிஃப்லாம் போட்டு இல்ல, அப்ப இது என்ன கிடையாது, சிஃபத்து கிடையாது. அப்ப சிஃபத் இல்லைன்னா என்ன, இது ஒரு செய்தி, தன்மை இல்ல, ஒரு செய்தியா சொல்றோம். குட்டையா இருக்காருன்னு செய்தியா சொல்றோம். அப்ப பருமனான மனிதன் குட்டையாக இருக்கிறார் அப்படின்றது ஒரு செய்தி. அடுத்து அல் வலதுல் முஅத்தபு ஒழுக்கமான பையன், உழைக்கக்கூடியவன், உழைப்பவனா உழைப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம்னா முஜ்தஹிதுன். அப்ப உழைக்கக்கூடிய பையனா இருக்கான் அப்படி சொல்லல,
ஃபார் எக்ஸாம்பிள் உழைக்கும் சிறுவன் அப்படின்னு இந்த முஜ்தஹித் அப்படின்ற இந்த வார்த்தைய நம்ம என்ன செய்யல, வலதுக்கு சிஃபத்தா கொண்டு வரல. சிஃபத்தா கொண்டு வந்திருந்தா இதுவும் அலிஃப்லாம் போட்டிருக்கு, முஜ்தஹிதும் அலிஃப்லாம் போட்டிருக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யல, இங்க சிஃபத்தா சொல்லல, செய்தி. ரொம்ப உழைக்கிறவனா இருக்கான் அப்படின்னு செய்தியா சொல்லும் போது அந்த மௌசூ சிஃபத் மாதிரி இல்லாம இது தனியா ஹரக்கத்து எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி, ஹரக்கத்துன்றதை விட அந்த அலிஃப்லாம் தன்வீன்ல சேஞ்ச் ஆகி இருக்கும். அப்ப மௌசூப் சிஃபத் அலிஃப்லாம் தன்வீன்ல சேமா இருக்கும். முப்ததா கபர் என்ன செய்யாது, பெரும்பாலும் அலிஃப்லாம் தன்வீன் சேமா வராது. ஒண்ணு அலிஃப்லாம்ல இருக்கும், ஒண்ணு தன்வீன்ல இருக்கும். அப்பதான் அத இது முப்ததா கபர் அப்படின்னு நம்ம செய்தியா சொல்ல முடியும். அதே போல அல் பின்துல் ஃபகீரத்து, ஆஹ் ஏழை சிறுமி அப்படின்னு சொன்னோமா, அந்த ஏழை சிறுமி அழகா இருக்கிறா. நான் ஒரு ஏழையான சிறுமியை பத்தி பேசணும் இல்லையா, அப்ப அந்த ஏழை சிறுமியை பத்தி ஒரு செய்தி சொல்றேன். அவ பார்க்க அவ்வளவு அழகா இருந்தா அப்படின்னு சொல்றப்ப ஏழை சிறுமி அழகாக இருக்கிறாள் அப்படின்னா ஏழை சிறுமிக்கு அல் பின்து அல் ஃபகீரத்து, ரெண்டும் அலிஃப்லாம் போட்டிருக்கு, ரெண்டும் பெண் பால்ல இருக்கு. முக்ததாங்கிறனால அது அலிஃப்லாம் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் குறிப்பிட்டதை வச்சு. செய்தி எப்படி இருக்கு, ஜமீலத்துன், இதுவும் பெண் பால் தான். ஆனா என்ன இல்ல, இது சிஃபத் இல்ல. அழகான சிறுமின்னு சொல்லல, அழகா இருக்கா அப்படின்னு செய்தி தான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏழை சிறுமி இருக்கிறான், அவன் அழகாவும் இருக்கிறான். அப்ப நான் அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அலிஃப்லாம் வராது. ஒரு அப்படின்னு வர்றனால, ஒரு சிறுமிங்கிறனால அலிஃப்லாம் இல்லாம தன்வீன்ல பின்துன், அவ ஏழையா இருக்கா, ஃபகீரத்துன் அழகாவும் இருக்கா, ஜமீலத்துன். அப்ப இங்க என்ன ஆகும்னு பார்த்தா இந்த பின்த்ன்ற வார்த்தைக்கு ரெண்டுமே சிஃபத் ஆயிடும். ஒரு அழகான ஏழை சிறுமி அப்படின்ற மாதிரி வந்து, ஏன் இங்கேயும் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லலன்னு கேட்டா, இங்க நீங்க பேசுறதே ஏதோ ஒரு சிறுமி அப்படின்னு ஆரம்பிக்கிறனால முக்ததா எப்பவுமே ஆரம்பிக்கிற வார்த்தை எப்பவுமே மாரிஃபாவா தான் இருக்கும். ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்ப இது நக்கிராவா இருந்தா இங்க வர்ற இந்த வார்த்தை எப்படிதான் இருக்கும், நக்கிராவா இருக்கும்போது அது அழகான அப்படின்னு, அழகா இருக்கா அப்படின்னு சொல்லாம அழகான சிறுமி அப்படின்னு சிஃபத்தா மாறிடும். அப்போ ஒண்ணுக்கு மேற்பட்ட சிஃபத்தும் இருக்கலாம். ஓகேவா? சோ நம்ம அதை சிஃபத்தா யூஸ் பண்றோமா செய்தியா யூஸ் பண்றோமா அப்படிங்கறதுதான் விஷயம். அடுத்தது ஹரக்கத்து இவ்வளவு நேரம் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். இப்ப நம்ம என்ன செஞ்சோம், போன ஸ்லைட்ல நல்ல மனிதர் நிக்கிறாரு அப்படின்னும். இப்ப அந்த நிக்கிறாரையுமே சிஃபத்தா கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், இதுல போட்டிருக்க மாதிரியே ஹரக்கத்து ஆண் பால் பெண் பால்லாம் சேம் ஆக்கணும். மாரிஃபா நிக்கிறாளாம். அப்ப சேம் ஆக்கிட்டா என்ன ஆயிரும், பருமனான மனிதர் குட்டையா இருக்காருன்னு சொன்னோம். இப்ப பருமனான குட்டையான மனிதர் அப்படின்னு சொல்ல போறோம். பருமனும் அவருடைய தன்மைதான், குட்டையா இருக்கதான் அவருடைய தன்மைதான், தன்மை ஆக்கிட்டோம் அப்படின்னா அகைன் என்ன ஆயிரும், மூணு வார்த்தை ஆயிரும். முதல் வார்த்தை மௌசூஃபு, சாலிகன்றது முத சிஃபத்து, வாகிஃப்ன்றது என்னது ரெண்டாவது சிஃபத். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா ரெண்டு சிஃபத் இருக்கு. நிக்கக்கூடிய நல்ல மனிதர் அப்படின்னு வந்துரும். எப்படி, நிக்கக்கூடிய நல்ல மனிதர், அந்த மௌசூஃப கடைசியா தான் நம்ம சொல்லுவோம். அப்ப அப்படி வரும். அப்ப குட்டையான பருமனான மனிதன் அப்படின்னு வரும். சரி, குட்டையான பருமனான மனிதன், அவரை பத்தி செய்தி என்ன, தையிபுன் நல்லா இருக்கார். அப்ப இங்கதான் என்ன செய்யும், அந்த அலிஃப்லாம் கட் ஆகுது. அப்ப அந்த அலிஃப்லாமோ தன்வீனோ கட் ஆச்சுன்னா நம்ம வந்து அதை ஹபர் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப அரஜுலும் சமீன ஒரு கசீரும், குட்டையாளம் பருமனான மனிதன், தையிபுன் நன்றாக இருக்கிறான். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி சொல்லணும். அப்ப இங்க நல்ல மனிதர், நிக்கக்கூடிய நல்ல மனிதர், எக்ஸ்ட்ரா இன்னொரு சிபத். அப்ப இன்னொரு சிபத் எல்லாம் போடலாமான்னு கிட்ட போடலாம். அல்லாவுக்கே 99 பேர்கள் 99 சிபத் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ஒருத்தருக்கு ஒரே ஒரு தன்மை தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தர் அழகாவும் இருக்கலாம், உயரமாவும் இருக்கலாம், அதே போல குண்டாவும் இருக்கலாம், வெள்ளையாவும் இருக்கலாம், முயற்சி செய்யறவங்களாவும் இருக்கலாம், நல்லவங்களாவும் இருக்கலாம், கருணையாவும் இருக்கலாம், அப்படி சொல்லி இறக்க குணமுடையவங்களா இருக்கலாம். இப்படி பல குணங்கள் சேர்ந்தே இருக்கும். அதனால அந்த தன்மைன்றது ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. எப்படி நம்ம போன முன்னாடி வகுப்புகள்ல வந்து முதாஃப் பார்த்தோம். அல்லாவுடைய தூதருடைய வீடு, அல்லாவுடைய தூதருடைய பள்ளிவாசல், அப்ப 2 3 மௌசூ இது முதாஃபிலை வந்துச்சு. அப்ப அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒரு மௌசூஃபுக்கு 2 3 சிஃபத்துகளை நம்ம போட முடியும். ஏன்னா குரான்ல அப்படி வருது, அல்லாஹு சமியுன் கஃபூர் அப்படின்னு வரும்.
அல்ல எல்லாத்தையும் கேட்கிறான், எல்லாத்தையும் மன்னிக்கிறான் அப்படி சொல்லி வருது. அப்ப அந்த மாதிரி 2, 3 சிஃபத்துகள் வரையில நம்ம என்ன செய்யலாம், அத வந்து விளங்கிக்கிற முடியும். ஓகேவா? ஹுவல் அசீசுல் ஹக்கீம் அப்படின்னு வரும். அவன் ஞானம் மிக்கவன் அப்படின்னு சொல்லி வரும்போது அசீஸுங்கிறதும் இங்க வந்து என்னதுதான் சிஃபத்து தான். ஹக்கீமுங்கிறதும் அங்க சிஃபத்து தான். அப்ப அந்த மாதிரி 2, 3 சிஃபத்துகளும் வரும். என்ன ஒண்ணு, அந்த எத்தனை சிஃபத்து வந்தாலும் அது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா இல்லையான்னு மட்டும் தான் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல் வலதுல் முஹலிசு அப்படின்ட்டு இருக்கு. இப்ப நல்ல ஒழுக்கமான இரையச்சம் உள்ள முஹலிஸ் அப்படின்னா இஹ்லாசோட இருக்கிற பையன் அர்த்தம். இஹ்லாசா இருக்கிற பையன் அவன் இன்னும் எப்படியும் இருக்கான், ரஹீம் கருணை மிக்கவனா இரக்கமுள்ளவனாவும் இருக்கான். அப்ப இரக்கமுள்ள அந்த இரையச்சம் உள்ள சிறுவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஜாலிசன் உட்கார்ந்து இருக்கான் அப்படி சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி சென்டென்ஸ மேக் பண்றோம். அப்ப இதுல எப்படி இருக்கு, அலிஃப்லாம் சேமா இருக்கு, ஆண் பால் பெண் பால்ல இது எல்லாமே சேமா இருக்கு. எத்தனை மௌசூப் சிஃபத் வந்தாலும் அந்த மௌசூஃபுக்கு சேமாவே சிஃபத்துகளை கொண்டு வரணும். சரி, மௌசூப் சிஃபத்தை இப்ப ஒரு சென்டென்ஸ்ல வெறுமனே ஜாலிசோன் தையபுன் ஒரு வார்த்தையை வச்சேதான் சென்டென்ஸ் மேக் பண்ணுவான்னு கேட்டா இல்ல. அது கிராஅத்துல் ஜய்யிது, நல்ல வாசிக்கிறது, இங்க நல்ல வாசிப்பு, த குட் ரீடிங் அப்படின்னு சொன்னால நல்ல வாசிப்பு, நல்ல ஓதுதல், வாஜிபுன் கடமையாகும். ஓகே, யாருக்கு கடமை, அலல் வலதி ஸ்கூல் போற பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் திக்கி திணறி வாசிச்சா நல்லா இருக்கும் அது இல்ல, அவன் நல்லா சரளமா வாசிச்சாதான் அவனுக்கு அது நல்லா ஒரு இது இருக்கும், படிக்க முடியும், புரியும் அவனுக்கு. அப்ப நல்லா வாசிப்பது அது கிராத்துல் ஜெய்யிதோ. ஆக்சுவலா இங்க கிராத்துண்டு ஆண் பால்ல இருக்கு, சாரி பெண் பால்ல இருக்கு. அப்ப ஜெய்யிதத்தும் என்னதான் செய்யணும், பெண் பால்ல தான் போடணும். நான் இங்க வந்து ஆண் பால்ல டைப் பண்ணிட்டேன். ஆக்சுவலா பெண் பால். அல் கிராத்து அல் ஜெய்யிதத்து, நல்ல வாசிப்பு அப்படிங்கிறது வாஜிபுன் அது கடமை, யாருக்கு, அலல் வலதி அப்படின்னு சொல்லி இங்க நீங்க சென்டென்ஸ் எவ்வளவு லென்த்தா வேணா செய்தியை நீங்க சொல்லலாம். சோ இந்த மாதிரி மௌசூப் சிஃபத் இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மௌசூப் சிஃபத் ஹரக்கத்துல சேமா வரணும். மௌசூப் சிஃபத் ஹரக்கத்துல சேமா வரணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அல் வலது வாக்கிஃபுன், இது மௌசூப் சிஃபத்தா, அல் வலது வாக்கிஃபுன் சிறுவன், அலிஃப்லாம் போட்டு இருக்கு, வாக்கிஃப் அலிஃப்லாம் போட்டிருக்கா இல்ல. அப்ப இது தன்வீன்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இது முத்ததா, ஒண்ணு வந்து முத்ததா, இன்னொன்னு ஹபரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப வந்து அல் வலது வாக்கிஃபுன் சிறுவன் நிக்கிறான். சரி, சிறுவன் நிக்கிறான்றது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலா அங்கேயே முடிஞ்சிருச்சு. கூடுதல் தகவல் எங்க நிக்கிறான் அப்படி கேட்கும்போது அலல் அருதில் கபீரதி அப்படின்னு இருக்கு. அப்ப பூமியின் மீது அலல் அருதி தரை மேல பையன் நிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்கேயுமே சென்டென்ஸ் முடிஞ்சிருது, சிறுவன் நிக்கிறாங்கையிலேயே ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருது. எக்ஸ்ட்ரா தகவல் அவன் தரை மீது நிக்கிறான்றது எக்ஸ்ட்ரா தகவல். மூணாவதா என்னன்னா அந்த தரை எப்படிப்பட்டதா இருக்குன்னு ஒரு தன்மையை நம்ம சொல்றோம். அப்ப சொல்லும் போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, அப்ப இங்க சிஃபத் யாருக்கு வந்திருக்குன்னு கேட்டா இந்த அருதுன்ற வார்த்தைக்கு தான் வந்திருக்கு. அப்ப அருதுல அலிஃப்லாம் இருக்கு, கபீர்ல அலிஃப்லாம் இருக்கு. அருது பெண்பால், கபீரத்து வந்து பெண்பாலா மாத்திருக்காங்க, கபீருன் அத கபீரத்துன் அப்படின்னு பெண்பாலா மாத்திருக்காங்க. ஓகே, மாரிஃபா நக்கீரால சேமா இருக்கு, ஆண்பால் பெண்பால்ல சேமா இருக்கு. மூணாவது என்ன, ஹரக்கத்துல சேமா இருக்கு. ஓகேவா? அருதி அப்படின்னு இருந்தா கபீரதி அப்படின்னு என்ன செய்யுது, சிஃபத்து கசராக்கு மாறும். நம்ம பெரும்பாலும் கசரா பெறுவதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம், குரூஃபுல் ஜர் வந்தா கசரா வரும் அப்படின்னு பார்த்தோம். சோ அப்ப இது ஏன் கசரால வந்திருக்கு, இது சிஃபத் ஜஸ்ட் ஃபாலோ தான் பண்ணுது, அதனால இதுக்கு கசரா. ஒருவேளை ஆஹ் இந்த வார்த்தை வந்து மௌசூஃபா இல்ல அப்படின்னா இது என்ன செய்யாது, கசராவாலாம் வராது, இது தனியா பொம்மை அடையாளத்துலதான் வந்திருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த வார்த்தையை நம்ம மௌசூஃபா வச்சிருக்கோமோ அந்த வார்த்தையினுடைய ஹரக்கத்தையே சிஃபத்துக்கும் கொடுக்கணும். இப்ப போன ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அர்ரஜுலு அஸ்ஸாலிஹு ரெண்டுமே வம்மால தான் இருந்திருக்கும். ஃபதஹால வரணும் அப்படின்னா ஃபதஹால வந்திருக்கும், கசரானா கசரால வந்திருக்கும். இங்க பெரும்பாலும் தொம்மாவை தான் முதல்ல படிச்சோம். சோ தொம்மால வந்திருக்கும். மௌசூப் தம்மா, சிஃபத் ஆல்சோ தம்மா. அப்ப இங்க மௌசூப் வந்து கசரால இருக்கு, சிஃபத் ஆல்சோ கசரா. இப்ப அல் வலது சிறுவன் வீட்டுல இருக்கான், எப்படி சொல்லுவோம், சிறுவன் ஃபில் பைத்தி, அல் வலது ஃபில் பைத்தி சிறுவன்
வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அந்த வீடு ரொம்ப பழைய வீடு அப்படி சொல்லும்போது என்ன செய்யறோம், அந்த பைத்துக்கு ஒரு சிஃபத்து ஒண்ணு கொண்டு வரும். அல் பைத்து கதீமுன். ஓகேவா, வீடு பழசா இருக்கு. அப்ப இது மௌசூப் சிஃபத்தா கொண்டு வரணும்னா அல் பைத்து அல் கதீம் அப்படி சேம கொண்டு வரணும், பழைய வீடு. ஓகே, இப்ப அத வாக்கியத்துல வைக்கும் போது ஃபீ வந்திருக்கணும்ல, பைத்திக்கு கசரா, அப்ப கதீமுக்கும் என்ன செய்யணும், கசரா தான் போடணும். அல் வலது ஃபில் பைத்தில் கதீமி. அப்ப வாக்கியம் எப்படி வருது, சிறுவன் அவன் தான் சப்ஜெக்ட், அவனை முதல்ல சொல்லிட்டு பழைய வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கணும். அதே போல அல் உஸ்தாது ஆசிரியர், அவரை பத்தி என்ன செய்தி, அவரு பள்ளிவாசலுக்கு போறார், தூரமான ஒரு பள்ளிவாசலுக்கு போறார். ஓகேவா, அப்ப அத சொல்லும் போது இப்ப போரூர்ல இருந்து மண்ணடிக்கு போறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும், போரூர்ல இருந்து மண்ணடி அப்படின்னா சரியான தூரம் அது. அப்போ ஒரு தூரமான பள்ளிவாசல், மண்ணடியில இருக்க பள்ளிவாசலுக்கு போறாரு அப்படின்னா, அப்ப அல் உஸ்தாது இலா மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு போறாரு. சோ இலல் மஸ்ஜிதி, இல்லல் மஸ்ஜிதோட சென்டென்ஸ் முடியுது. கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த பள்ளிவாசல் தூரமான ஒரு பள்ளிவாசல். அப்ப அதை சிஃபத்தா கொண்டு வரையில மஸ்ஜிதுல அலிஃப்லாம் இருக்கு, பஈதுல அலிஃப்லாம் இருக்கு. மஸ்ஜித் ஆண்பால், பஈத் ஆண்பால். ஒருவேளை அது பெண்பாலா இருந்திருந்தா பஈத தூ அப்படின்ட்டு நம்ம தாமரை என்ன செஞ்சிருப்போம், போட்டு இருந்திருப்போம். அப்ப மஸ்ஜிதி கஸ்ரால இருக்கு, பஈதியும் கஸ்ரால இருக்கு. இப்ப ஏன் மஸ்ஜிதி கஸ்ரா, ஹுரூஃபுல் ஜர் வந்தனால கஸ்ரா. ஓகேவா, அப்ப இந்த மாதிரி நிறைய குரான்லயுமே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வரும், நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் நம்ம மௌசூல் சிவத் 4 விஷயங்கள்ல சேமா வரும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். என்னென்ன விஷயங்கள் மாரிஃபா நக்கீரால சேமா வரும்னு பார்த்தோம். ஒரு 2லயுமே அலிஃப்லாம், இல்ல 2லயுமே தன்வீன், இல்லைன்னா 2மே ஆண்பால் வரணும், இல்லைன்னா 2மே பெண்பால். அந்த 2மேங்கிறது என்ன, மௌசூப் சிஃபத் அப்படின்ற 2. மௌசூப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சிஃபத் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். 3வது மௌசூப் சிஃபத்து கசரா நிலை, ஃபத்ஹா நிலை, தொம்மா நிலையில சேமா வரணும். ஃபத்ஹத்தைன், கசரத்தைன், தொம்மத்தைன் எந்த ஹரக்கத்தினாலும் மௌசூப் என்ன ஹரக்கத்தோ அதை வச்சுதான் சிஃபத்தும் வரணும். அது ஒண்ணு பார்த்தோம். இன்னொரு விஷயம் வந்து ஒருமை இருமை பன்மையில சேமா வரும். அதை நாளைக்கு இன்ஷால்லா பார்த்து முடிச்சிருவோம். கூடுதலா இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, இந்த மௌசூப் சிஃபத்தை வச்சு சென்டென்ஸ் எப்படி வைக்கணும். வெறும் மௌசூப் சிஃபத் இருந்துட்டாலே அது சென்டென்ஸ் கிடையாது. மௌசூப் வந்து என்ன செய்யலாம், சப்ஜெக்டா வச்சு அதுக்கு ஒரு செய்தியை கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு செய்தியை ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசுறோம், அல் வலது அல் உஸ்தாதுன்னு ஒரு செய்தியை பத்தி, ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசிட்டு அவங்கள பத்தின செய்தியில நம்ம என்ன செய்யறோம், மௌசூப் சிஃபத்தை கொண்டு வந்திருக்கோம். அப்ப இந்த மாதிரி மௌசூப் சிஃபத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், ஆஹ் கொண்டு வரணும், சென்டென்ஸ்களை கொண்டு வரணும். நாளைக்கு ஒருமை இருமை பன்மையை பார்த்துட்டு குரான்ல எங்கெல்லாம் மௌசூப் சிஃபத்து வருது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஓகே, அப்ப இந்த சூறால இவ்வளவு நாள் நம்ம ஓதுனா மௌசூப் சிஃபத்தா அப்படின்னு சொல்லி நீங்க சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி ஒரு சூறா ஒண்ணு இருக்கு. சோ அதை இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். சோ இதோட கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.